வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் தோழி சேனலுக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம எந்த தகவல் பார்க்க போகிறோன்னா, நிறைய தகவல்கள் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். இது அடுத்தவங்க வீடியோ எடுத்தோ, அடுத்தவங்க கருத்துக்களை கேட்டோ, நம்ம பப்ளிசிட்டி ஆகணுங்கிறதுக்காகவோ இந்த கருத்தை நான் உங்களுக்கு சொல்லலை, சரிங்களா? அதனால் யாரும் வேலை இல்லாமல் இவங்க பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு தயவு செஞ்சு சாதாரணமாக நினைக்காதீங்க. இது என்னோடய வாழ்க்கையில் அனுபவத்தில் ஒவ்வொன்றும் நடந்த உண்மை சம்பவங்களை தான் நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன், சரிங்களா? இன்றைக்கி நம்ம எதை பற்றி பகிர்ந்துக்க போகிறோன்னா, இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ இருக்குது, போய் பாருங்கள். அதில் ஆண் பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருப்பேன். நான் முகத்தை காட்டாமல் வீடியோ போடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்போ தான் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மக்களாகிய நீங்கள் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ஃபேஸ் காட்டி வீடியோ போடுறேன். இதுதான் காரணம், வேறு எந்த முக்கிய காரணமும் இல்லை, சரிங்களா? கருத்துக்கள் போய் சேரணும், அவ்வளோதான். நம்ம முகம் ரீச் ஆகணும், நம்ம பப்ளிஷிட் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு துளி கூட எனக்கு எண்ணம் கிடையாது, சரிங்களா? என்னோடய கருத்துக்கள் 100 பேர் பார்க்குறாங்க அப்படின்னா ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைய தலைமுறையினருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. பார்க்க வேண்டாம், கேளுங்க. நான் பார்க்க வேண்டாம்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, வீடியோ பார்த்தோம்னா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கணும். இப்போது ஆடியோ மட்டும் கேட்குறது அப்படின்னா நம்ம ஹெட்ஃபோன் போட்டுட்டு கூட கேட்டுக்கிட்டே வேலை செஞ்சுக்கலாம். அதனால் என்னோடய சேனலில் இருக்கிற மெம்பர்ஸ் தயவு செஞ்சு கேளுங்க, என்ன சொல்கிறோன்னு கேளுங்க. அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமாக கூட இருக்கலாம், சரிங்களா? இன்றைக்கி நான் பேச போகிறது என்ன அப்படின்னா, இலவச பஸ்ஸு டைட்டிலே பார்த்துருப்பீங்க. இலவச பஸ்ஸும் இலவச பஸ் ஊழியர்களும் அவதிப்படும் கிராமப்புற மக்களும். இது நாங்கள் தினம் சந்திச்சிட்ருக்கோம். நாங்கன்னு இல்லை, கிராமப்புறங்களில் சில ஊர்லலாம் ஒரே பஸ் தான் வரும் ஒரு டைமுக்கு. மெயின் ஊராக இருக்கும், ஆனால் உள்ளே 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தள்ளி போகணும். அங்கே என்ன நடக்குது அப்படின்னா அதை பற்றி தான் இப்போ நம்ம தெளிவாக பேச போகிறோம். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. இது உங்களுக்கும் நடந்திருக்கலாம், நடந்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஊருன்னு கூட கமெண்ட் பண்ணுங்கள், தப்பு இல்லை. ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்ல வேண்டாம். எங்கள் ஊரில் இந்த மாதிரி இருக்குங்க, நடந்துகிட்ருக்கு, நடக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம இதை யாரையும் குறை சொல்லி போடுறதில்ல, நம்ம அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் உள்ள தள்ளி தான் இருக்குது. ஒரு 5 கிலோமீட்டர் போகணும் பஸ் ஸ்டாண்டுக்கு. பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பஸ் தான் இருக்குது. அந்த பஸ்ஸும் சில நேரம் ஒரு நேரம் பஞ்சர் ஆயிரும், ஒரு நேரம் டயர் வெடிச்சிரும். இப்போது அந்த மெயின் பஸ் ஸ்டாப்புக்கு போகணும் அப்படின்னா 5 கிலோமீட்டர் நடந்து தான் போகணும். அந்த உள்ளே வர்ற பஸ் நம்பவே முடியாது. இது ஒரு பக்கம் இப்படி இருக்குங்களா. மோஸ்ட்லி இப்போ அரசாங்கம் நம்மளுக்கு இலவச பஸ் அப்படின்னு விட்டுருக்கு. இலவச பஸ் எதுக்கு அப்படி விட்டுருக்காங்க அப்படின்னா, அதாவது கஷ்டப்படுற மக்கள், 10 ரூபா 15 ரூபா கூட இல்லாதவங்க, வயசானவங்க. இப்போ வயசானவங்க இருப்பாங்க, வீட்டில் எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு சாப்பாடு போடுறதே பெரிய விஷயமா இருக்கும். இதில் போய் அங்கே போகணும் இங்கே போகணும், அவங்களுக்கும் ஆசைகள் இருக்கும் இல்லையா? வயசானவங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஆசைகள் இருக்கும். அவங்களுக்குன்னா சினிமா ட்ராமான்னு போகிறதுக்கு ஆசை இருக்காது. நினச்ச பக்கம் ஒரு கோயிலுக்கு போகணும்னு ஆசை இருக்கும். ஒரு கடைக்கு ஏதாவது ஒரு பழங்கள் நமக்கு வேணுங்கிறது வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசை இந்த இலவச பஸ் விட்டதுனால அவங்க தைரியமாக போயிடுறாங்க. சரி, நம்மளுக்கு பஸ் வருது, கையில் காசே இல்லைன்னாலும் போயிட்டு வந்துடலாம், இந்த டைமுக்கு பஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக வீட்டில் இருந்து கிளம்பிடுறாங்க. இதை நம்ம யாரையும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, யாரையும் குறை சொல்கிறதில்ல, இது நடக்குது. அப்படி வீட்டிலேருந்து கிளம்பிடுறாங்களா.
கிளம்பிட்டு இப்போ ஒரு ஸ்டாப்புக்கு பஸ்ஸு வரும். இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் கோயம்புத்தூர். இப்போ கோயம்புத்தூர் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போ மலைமிச்சம்பட்டியிலேருந்து இப்போது காந்திபுரம் போகணும்னு சொல்லி ஒருத்தவங்க போகிறாங்க. எங்கள் கோயம்புத்தூர் சிட்டிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மலைமிச்சம்பட்டி பொள்ளாச்சியெல்லாம் பார்த்திங்கன்னா டவுன் ஹாலில் தான் வந்து எல்லாமே சீப்பாக கிடைக்கும். உங்களுக்கு எதாவது திங்ஸ் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயில் சொல்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, பேக்கிங் கவர்லேருந்து வெங்காயம் தக்காளியிலேருந்து கருவேப்பிலை கொத்தமல்லியிலேருந்து இஞ்சி பூண்டு எலுமிச்சம்பழத்துலேருந்து எல்லாமே வத்தல் சிப்ஸ் வகைகள் எல்லாமே வந்து ஹோல்சேல் மார்க்கெட் அப்படின்னா அது வந்து ராஜவீதி கடைவீதி தான். கோயம்புத்தூர் மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ராஜவீதி கடைவீதி. உக்கடத்துலேருந்து எடுத்துட்டிங்கன்னா அந்த ஒரு 2 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளே பூரா கடைகண்ணிக்கு தான். என்ன வேணும் வேண்டாம் எல்லாமே இருக்கும். இதை பார்த்துட்ருக்கிற மக்கள் வந்து ஏதாவது எங்களுக்கு ஹோல்சேலாக சீப்பாக வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் அதுக்கான விளக்கம் கொடுக்குறேன். சரிங்களா? இப்படி வந்து ஒரு இடத்துக்கு இருந்து ஒரு இடத்துல ஸ்டாப் வரும். ஸ்டாப்பில் வந்து பஸ் நிற்கும். அப்படி பஸ் நிற்கும்போது அங்கே தான் வந்து நிற்போம். பார்த்திங்கன்னா இப்போ ஒரு காந்திபுரத்துலேருந்து வருது அப்படின்னா அந்த மணிக்கூண்டுன்னு ஒரு ஸ்டாப் இருக்குது, அங்கே வந்து நிற்போம். நிறைய பஸ்ஸு, எங்கள் பஸ் மட்டும் இல்லை, நிறைய இந்த ஃப்ரீ பஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காந்திபுரம் போனால் கூட்டம் ஜாஸ்தி ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு மணிக்கூண்டோடு திருப்பிடுறாங்க பாதி பஸ்ஸு. மணிக்கூண்டுக்கும் காந்திபுரத்துக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 ஸ்டாப் 7 ஸ்டாப் 5 கிலோமீட்டர். சரிங்களா? அப்போ காந்திபுரத்தில் இருக்கிற மக்கள் ஏமாறுறாங்களா? அந்த காந்திபுரத்துலேருந்து எப்படியோ பஸ் பிடிச்சி வேறு பஸ் பிடிச்சி மணிக்கூண்டுக்கிட்ட வந்து நின்னா மணிக்கூண்டுக்கும் உக்கடத்துக்கும் ஒரு ஸ்டாப்பு. சரிங்களா? நிறைய மோஸ்ட்லி நடக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்தியான நேரம். மத்தியானம் அந்த 12 மணிக்கு மேலே லஞ்ச் டைம் ஷிஃப்ட் பண்ணுவாங்க இல்லையா, டிரைவர் கண்டக்டர் மாறி வருவாங்க. அவங்க ஒன் டே தானே. இன்றைக்கி 2 மணிக்கு மத்தியானம் ஒருத்தர் வண்டி எடுத்தாங்கன்னா அடுத்த நாள் 2 மணிக்கு அடுத்த டிரைவர் வரணும். அப்படி ஷிஃப்ட் பேஸில் தானே வேலை செஞ்சிட்ருக்காங்க. இப்படி ஷிஃப்ட்டு மாறும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கும் சில அசௌகரியங்கள் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த 12 மணிக்கு போகிற ஷிஃப்ட்டு காந்திபுரமும் போகிறதில்ல, மணிக்கூண்டும் போகிறதில்ல, உக்கடம் இப்படியே திருப்பிட்டு வந்துடுறாங்க. அப்போ அங்கே ஏராளமான மக்கள் வந்து அங்கே பஸ் வரும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 80% பார்த்திங்கன்னா இந்த வயசானவங்க. எப்படியோ வீட்டுக்கு போகணுமே, வீட்டுக்கு போகலன்னா திட்டு கிடைக்கும், எதுக்கு நீ பஸ்ஸில் ஏறி போன அப்படின்னு சொல்லி. இந்த பதட்டம் வந்து இந்த வயசானவங்களுக்கு நம்ம கொடுக்கணுமா? அரசாங்கம் எவ்வளவோ நல்ல திட்டங்கள் கொடுத்துருக்கு வயசானவங்களுக்கு. இந்த ஒரு சிலர் செய்கிறதுனால, ஒரு சில பஸ் டிரைவர் கண்டக்டர் செய்கிறதுனால எல்லா பஸ்காரங்களுக்குமே கெட்ட பேர். மோஸ்ட்லி இந்த ஃப்ரீ பஸ்காரங்க எல்லாருமே அப்படி பண்ணுறதில்ல. ஆனால் 70% பஸ்காரங்க வந்து இதை தான் செய்கிறாங்க. இதை தயவு செஞ்சு பஸ் ஊழியர்கள் யாராவது கேட்டிங்கன்னாலோ இல்லை பஸ் டிப்போ சம்மந்தப்பட்டவங்க யாராவது கேட்டுட்ருந்தீங்கன்னாலோ தயவு செஞ்சு நீங்கள் வந்து அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுங்க. பொதுமக்கள் நம்மளை நம்பி தான் இருக்காங்க, டிரைவர்ஸை நம்பி தான் இருக்காங்க அப்படிங்கிற அவேர்னஸை கொடுங்க. இதுதான் இன்றைக்கி நான் அனுபவபூர்வமாக நான் சொன்ன தகவல். அனுபவபூர்வமாக உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய தகவல். சரிங்களா? இதில் யாரையும் கஷ்டப்படுத்துகிறதோ எந்த அரசாங்கத்தையும் குறை சொல்லணும்னோ நம்ம நோக்கம் கிடையாது. இந்த மாதிரி நடக்குது, இதை பொதுமக்கள் தெரிஞ்சுக்கணும். உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி நடந்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், அடுத்தடுத்து நம்ம வந்து அவேர்னஸ் இந்த மாதிரி வீடியோ தான் நம்ம போட போகிறோம். அதனால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லின்றது வீடியோ வந்து நீங்கள் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, கருத்துக்களை கேட்டால் போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எந்த மாதிரி வீடியோன்னு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ இந்த காலத்து குழந்தைங்களுக்கு குழந்தை எப்படி வளர்க்குறதுன்னு தெரியல, அப்புறம் வீட்டு செலவு எப்படி கம்மி பண்ணுறதுன்னு தெரியல, இன்னொன்று தண்ணி எப்படி சிக்கனம் பண்ணணுங்கிறது தெரியல.
அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னோட அனுபவமாக இருக்கிற தகவலை தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி தகவல் வேணும்னு கமெண்ட் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு உதவுறேன். நீங்களும் அதே மாதிரி என்ன டவுட்னாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் சொல்கிறேன், இந்த வீடியோ வந்து இந்த சேனலும் வீடியோவும் என்னோடய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக மட்டுமே, சரிங்களா? வேறு பணம் சம்பாதிக்கணும், நம்ம ரீச் ஆகணுங்கிற எண்ணம் கிடையாது. அதனால் இதை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. உங்களுக்கு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.